அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு திருப்பம், ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த வருஷம் நடக்க போகுதுங்க. ஆமாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் உங்கள் வாசலில் ஒரு பக்க வாசலில் குபேரனும் இன்னொரு பக்க வாசலில் குலசாமியும் வந்து நிற்க போகுது. உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கும், கிடைக்கும். எது வேணும், என்ன வேணுன்றதை நீங்கள் தான் முடிவு செய்யக்கூடிய தருணமாக இது இருக்க போகுதுங்க. இந்த பதிவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலில் மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் தனித்தனியாக பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்துக்கிடலாம். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் மீன ராசியை பொறுத்தவரை 2025 இப்போ உங்கள் ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு இருக்காங்கங்க. மே மாதம் 18ஆம் தேதி ராகு உங்களை விட்டு விலகி விடுவார். ஆனால் சனி பகவான் அடுத்த 2.5 வருஷத்துக்கு இருப்பாருங்க. இப்போ குரு பயிற்சி நடக்க போகுது. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சியாகி மிதுன ராசிக்கு போகிறாரு. அது உங்களுக்கு 4ஆம் வீடு. சுகத்தில் குரு பகவான், ஜென்மத்தில் சனி பகவான், 1ஆம் வீட்டில் சனி, 4ஆம் வீட்டில் குரு. இந்த அமைப்பில் மிக முக்கியமாக பார்த்தோம்னா உங்கள் ராசி அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கார். எந்த வருஷமும் இல்லாத ஒரு அமைப்பு இந்த வருஷம். அது என்னன்னா, சனி பகவானுக்கு கேந்திரத்தில் குரு இருக்காருங்க. ஆனால் சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். ஓகேங்களா? முதல்ல சொன்னோம்னா குலதெய்வ அருள், அதை நீங்கள் இந்த வருஷம் பெற போகிறீங்க. குலதெய்வ அருளை நீங்கள் இந்த குரு பயிற்சியால் பெற போகிறீங்கங்க. வீடு கட்டணும், சொந்தமாக நிலம் இல்லை, சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு குலதெய்வத்திடம் சொத்து பிரச்சனைக்காக ஒரு வேண்டுதல் வச்சுருப்பீங்க. அந்த வேண்டுதல் இப்போ நிறைவேற்றப்படக்கூடிய தருணம். காரணம் என்னன்னு பார்த்தா, அந்த சொத்து பிரச்சனையை உங்கள் குலதெய்வமானது முடித்து கொடுக்க போகுதுங்க. அதே போல் கல்வி பிரச்சனை, படிப்பு விஷயத்தில் நினச்ச இடத்துல நினச்ச படிப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ பெரிய படிப்பு படிக்கக்கூடிய சான்சஸ் கிடைக்க போகுதுங்க. 3வது விஷயம், உடல்நல பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், புத்திர பாக்கியம், அதாவது குழந்தை பாக்கியத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கோ உங்கள் வாழ்க்கை துணைக்கோ அது இருந்துச்சுன்னா அது சரியாகும். குரு மற்றும் குல தெய்வத்தினுடைய அருளால் இது நடக்குங்க. இப்போ நீங்கள் இந்த குல தெய்வத்தினுடைய பரிபூரண அருளை வீட்டுக்குள்ளே வரவழைக்க, அதாவது குல தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் குலதெய்வ கோவில், சிலருக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியலைன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்டவங்க இஷ்ட தெய்வ கோவிலில் அங்கே இந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்யக்கூடிய குடம், அது பித்தளை குடமாகவோ சில்வர் குடமாகவோ எதுவாக வேணாலும் இருக்கலாங்க, அதை வாங்கி கொடுக்கணும். அப்படி அந்த குடத்தினால் தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்யப்படும் போது பெரிய அளவு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுங்க. 2வதாக பார்த்தோம்னா, அந்த குல தெய்வ கோவிலில் கணக்கு வழக்கு எழுத தேவையான நோட்டு புத்தகங்கள் வாங்கி தரும்போது குலதெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, சனி பகவான் உங்கள் ஜென்மத்தில் இருக்கார், அதை மறந்துடாதீங்க. ஆனால் அந்த சனி பகவானுக்கு கேந்திரத்தில் குரு இருக்கிறார். குரு பகவானுடைய வீட்டில் தான் சனி பகவான் இருக்கார். மீன ராசிக்கு அதிபதி குரு தான். அப்போ இந்த சனி பகவான் குபேரனாக மாறப்போகிறார். அதாவது நிரந்தரமாக ஒரு வேலையை அமைத்து கொடுக்க போகிறாருங்க. வருமானத்தை கொடுக்க போகிறாரு. எதில் கை வைத்தாலும் உங்களுக்கு, எதில் பிரச்சனை கொடுத்தாலும் வேலையில் உங்களுக்கு வெற்றியையும் லாபத்தையும் கொடுக்க போகிறாருங்க இந்த சனி பகவான். ஓகேங்களா? அது உறுதிங்க. தேவையில்லாத பயணம், வேறு வேறு வேலை, வேறு வேறு தொழில் என இனி இருக்காது. நிரந்தரமாக ஒரு வேலை பார்க்க போகிறீங்க. வேலையில் பொறுப்பும் தொழிலில் லாபமும் சனி பகவான் உறுதியாக கொடுப்பாருங்க.
கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். பெரிய பெரிய பதவி, ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்குங்க. தனியாக நின்று ஒரு தொழிலை தொடங்குவதோ அல்லது போட்டிகளில் ஜெயிச்சு வேலையில் ப்ரமோஷன் வாங்கவோ வாய்ப்பு இருக்குங்க. அதனால் மீன ராசியில் பிறந்தவங்க முக்கியமாக செய்ய வேண்டியது சனி பகவானுடைய வழிபாடு. அதுவும் இந்த சனி பகவானுக்கு குருநாதர்னு சொல்லப்படக்கூடிய கால பைரவருடைய வழிபாடு செய்யுங்க. அதனை தேய்பிரை அஷ்டமி அல்லது திங்கட்கிழமை செய்யுங்க. ரொம்பவே நல்லது நடக்குங்க. இந்த ஜென்மச்சனி காலகட்டத்தில் உறவுகள் பிரிந்து போன பழைய உறவுகள் மீண்டும் திரும்பி வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? உங்கள் எதிர்கால லட்சியத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க. அதுக்கு உரிய பொருளை இந்த சனி பகவான் குபேரனாக உருமாறி வேலை தொழில் விஷயம் மூலமாக லாபமாக கொடுப்பாருங்க. அது மட்டுமல்ல, குறுக்கு வழியில், மறைமுக வழியில் அல்லது நெருங்கிய உறவுகள் அவங்களுடைய இறப்புக்கு பிறகு அவர்களுடைய சொத்து, பணம், நகை, பொருட்கள் இவற்றை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குங்க. இல்லீகல் பிஸ்னஸில் கூட லாபம் பார்க்கும் அளவுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். கவலையே வேண்டாம்ங்க. 4ஆம் வீட்டில் குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். அப்போ எந்த காரியம் செய்தாலும் குல தெய்வ வழிபாடு செய்து ஆரம்பித்தால் 100% வெற்றியை கொடுக்கும். அப்போ மீனராசியில் பிறந்த நீங்கள் தவறாமல் குலதெய்வ வழிபாடு மற்றும் கால பைரவருடைய வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்குங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.